Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம saree எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே saree ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுவும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். அதே மாதிரி கலையவும் கலையாது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டிங் மெத்தட் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டாக நம்ம அயர்ன் பண்ணி வச்சது அப்படியே இருக்குன்றது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே நம்ம இதோட அட்டாச்சு ப்ளவுஸையும் வச்சுக்கலாம். ஸோ ப்ளவுஸும் மிஸ் ஆகாது, சாரியும் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும், கசங்கவும் கசங்காது. ஸோ இந்த மெத்தட் எப்படின்றத பார்க்கலாம். நான் இதே மாதிரி தான் எல்லா சாரீஸும், பூனம் சாரீஸ் இல்லை, எல்லா சாரீஸும் இதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சின்ன கிளிப்பிங் தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி நார்மலாக மடிக்கிறோமோ அதுலேருந்து தான் இந்த மெத்தட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி லென்த் வைஸ் நம்மளுக்கு இருக்கணும். சிலர் இதை வேறு மாதிரியும் சாரீ மடிப்பாங்க. அந்த மாதிரி மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி லென்த் வைஸ் மடித்தாதான் இந்த மெத்தடுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒன்ஸ் அகைன் நான் அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் சொல்கிறேன். நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நல்லா எல்லாத்தையுமே சாரீ எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்துக்கு விரிச்சிடுங்க. அதை ரெண்டாக மடிப்போம் இல்லைங்களா, ரெண்டாக மடிச்சிடுங்க, ரெண்டு எண்டையும் ஒன்றாக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு இடத்துல ஃபோல்டிங் கிடைக்கும். இந்த ஃபோல்டிங்கையும் அந்த ரெண்டு கார்னரையும் அப்படியே சேர்த்து நாலாக மடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த ரெண்டு கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த ஃபோல்டிங்கையும் சேர்த்து நம்ம மடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை நாலாக, இப்போ ரெண்டாக மடித்தோம் இல்லைங்களா, அதை நாலாக நம்ம மடிக்க போகிறோம். நாலாக மடிச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு எட்ஜஸையுமே நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி அந்த எட்ஜையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நாலாக கிடைக்கும் இல்லைங்களா, இதையும் இன்னொரு ஃபோல்ட் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண உடனே நம்மளுக்கு நிறையா பேக்கெட் மாதிரி லேயராக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதை வச்சு தான் இந்த ஃபோல்டிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம். எல்லா வகையான சாரீஸ்க்கும், நாட் ஒன்லி காட்டன் சாரீ, ஃபேன்சி சாரின்னு இல்லை, நம்ம ரெகுலர் வியர்க்கு யூஸ் பண்ணுற பூனம் சாரீஸ்க்கு கூட, ஜார்ஜெட் சாரீக்கு கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கலையாது, கசங்கவும் கசங்காது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இதை போட முடியும். ஓகே, இப்போ இதை நான் ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். அதாவது இதோட லாஸ்ட்டாக மடிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே ப்ளவுஸ் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஒரு எண்டில் ப்ளவுஸும் இன்னொரு எண்டில் பார்டரும் வச்சுக்கலாம். இந்த எண்டில் பார்டரை லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டு ப்ளவுஸையும் சேர்த்து உள்ளே வச்ச மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சிக்கிட்டால் போதும். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணி சேர்த்தே நீங்கள் மடிக்கலாம். அந்த மாதிரி மடிக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மடிங்க, அப்போ தான் கசங்காது. அதே மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கிட்ட கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக்கெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் எந்த லேயரில் வேணாலும் நீங்கள் இந்த சாரியை இன்சர்ட் பண்ணலாம். நான் இதில் செகண்ட் லேயரில் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம அப்படியே அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரையும் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா நீவி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கசங்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி பண்ணும்போது கசங்கவே கசங்காது, அழகாக இருக்கும். நல்லா பேக்கெட் மாதிரி இதுக்குள்ளேயே நம்மளுக்கு அட்டாச்சு ப்ளவுஸும் இருக்குது. ஸோ எங்கன்னா வெளியே போகணுன்னா நம்ம அழகாக எடுத்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த டிப்பு. இந்த டிப்பு எல்லா வகையான சாரீஸ்க்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் எங்களோட வார்ட்ரோபை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ, இன்னும் நிறைய வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ்லேருந்து எல்லாம் வரும். ஸோ இந்த ஃபோல்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.